ஹாய் ரோக்லே, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்படி போச்சு சண்டே? எனக்கு சூப்பராக போச்சு சண்டே. என்னோட லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கேன்ல ரோக்லே. என்னோட லைஃப் ஸ்டோரி வந்து எபிசோட் 13 அப்லோட் பண்ணிட்டேன். இன்ஸ்டா ஐடியில் நான் 13 அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இப்போ 20க்கு மேலே முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகிறதுனால வீக்கெண்ட்னால கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். 13ம் அப்லோட் பண்ணிட்டேன். 14 வந்து முடிஞ்சால் இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன். அதனால தான் அழகாக ரெடி ஆகிருக்கேன். ஸ்ரீயக்கா 2-3 பாட்டு எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எபிசோட் 14 பாருங்கள். சில வீடியோஸ்க்கு தான் ஒருவங்களே ஹைப் வருது. யூடியூப்க்கு வந்து எந்த கண்டென்ட் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து பிடிச்சிருக்கோ அதுக்கு தான் ஹைப் கொடுக்குதாமா. அதனால நீங்கள் எந்த வீடியோவில் ஹைப் இருக்கோ அதுக்கு மட்டும் ஹைப் கொடுங்க. எதுக்கு இல்லையோ கவலைப்படாதீங்க. அப்புறம் பிருத்வி வந்து வெனஸ்டே வந்தான். தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 4 நாள் இருந்துட்டு அம்மா கையால் சாப்பிட்டுட்டு அப்புறம் அவனுக்கு என்னென்ன ஸ்விக்கியில் வாங்கி சாப்பிடணும்னு தோணுச்சோ கேட்டான், வாங்கி கொடுத்தேன், சாப்பிட்டான். கிளம்பியாச்சு. இன்னைக்கு நாளைக்கு காலைல ரீச் ஆயிடுவான். அதனாலேயே கொஞ்சம் லேட்டாக தூங்குவேன். அவன் போய் ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் சரியாக தூக்கம் வராது. வாங்க இப்போ லைவ் என்னோட யூடியூப் சேனலில் லைவ் போட போகிறவங்களே வாங்க பேசலாம். ஆனந்தி வந்து எங்கள் அப்பா இந்த மாதிரி தான். அவர் சாமிக்கு பூ போட்டாருன்னா எனக்கு வேண்டி இத்தினோடு, எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் இத்தினோடு எடுத்து வைப்பார். இவ்வளோ எடுத்து வைப்பார், ஷேர் பண்ணி எங்கள் அம்மாவும் நானும் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு. எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோக்கா பூ வைக்கவே பிடிக்காது. நானாக தான் இத்தினோடு வைங்கன்ட்டு நானாக எடுத்து அவங்க மண்டையில் சொருகி விடணும் ஸ்கூல் போகும்போது. அப்புறம் மிச்சத்தை நான் வைப்பேன். அதே மாதிரி தான் ஆனந்தியும் எப்போல்லாம் சாமிக்கு செவ்வாய் வெள்ளி பூ போடுறாரோ எடுத்து வச்சிருவாரு. நிறையா நேரத்தில் நான் கொண்டை இல்லைன்னா லூஸ் ஹேரில் சுற்றிட்டு அதை வைக்க மாட்டேன். அப்புறம் அம்மாவுக்கும் அவரோட அப்பா படத்துக்குமே அதை அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ போட்டு விட்ருவேன். வாடிடும், அதுக்கு மேலே வச்சுட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜுக்கு நான் என்னோட மேரேஜ்லேருந்து கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, மாமனாரை ஃபாலோ பண்ணுங்க, மாமனாரோட ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு வந்து ஆனந்தம் ரொம்ப பிடிக்கிறதுக்கு காரணமே எங்கள் அப்பா மாதிரியே அவர் வந்து ரொம்ப க்ளீனாக இருப்பார், நீட் அண்ட் க்ளீனாக இருப்பார். 2 தடவை குளிப்பார், விட்டா 4 தடவை குளிப்பார். அப்புறம் நல்லா சாமி கும்பிடுவார். சளி சிந்துறது, சாப்பிட்டதுக்கப்புறம் வாய் துடைக்கிறது எல்லாமே எங்கள் அப்பா மாதிரியே பண்ணுவார். அதனாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் மாமனாரோட பிஹேவியரை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. இது ஒரு சீக்ரெட் கண்டுபிடிச்சிருக்கேன். கல்யாண வாழ்க்கையை சந்தோஷமாக வைக்கிறதுக்கு உங்கள் சொந்த பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்லுங்கள், ஹக் பண்ணுங்கள், ஹாப்பியாக வச்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் இருக்க இன்னொருத்தன் பொண்டாட்டியை சந்தோஷமாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அவன் புருஷன் இருக்கான்.